டபுள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா 8ஆம் அதிகாரத்திலிருந்து The sower and the soil of the good news, நற்செய்தியை விதைக்கிறவரும் நற்செய்தியின் நிலமும் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க கேட்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடியது என்னன்னா, இயேசுவானவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை பிரசங்கித்து வருகிறதாக பார்க்கிறோம். அந்த நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காக சீஷர்களை உருவாக்குகிறார். எப்படிப்பட்ட சீஷர்களை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த டைம்ல கூட ஒரு உவமையை சொன்னார், ஒரு பேரபிளை சொன்னார், ஒரு சின்ன பேரபிளை சொன்னார். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது ஒரு பேரபிள். அந்த பேரபிள் என்னன்னா, the sower and the soil of the good news. நற்செய்தியை விதைக்கிறவரும் நற்செய்தியின் நிலமும். இந்த பேரபிளை லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை இருக்கக்கூடிய அந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். The sower and the soil of the good news. இதை இந்த பேரபிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரும்பாலும் the parable of the sower அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விதைக்கிறவனுடைய ஓமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, the parable of the soils அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பேரபிள் நிலம், அதை சார்ந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அதை இரண்டுமாக சேர்த்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். So the sower and the soil of the good news. நற்செய்தியை விதைக்கிறவனும் அதை போல நற்செய்தியின் நிலமும். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில் 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கக்கூடியது know the power of the seed. விதையின் வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது know your own soil. உங்கள் சொந்த நிலத்தின் தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது நாம் பார்க்கக்கூடியது know your hearers soil. உங்களை கேட்பவர்களின் நிலத்தின் தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் know the power of the seed. இந்த பகுதியில் குறிப்பாக 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கக்கூடியது என்னன்னா, அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, விதைக்கிறவன் விதைக்கிறான். எதை விதைக்கிறான்? அந்த விதை என்ன அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, அது வசனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை தான் நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய வசனத்தை குறித்து எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்குகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதுல முதல் பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லி. ஜீவன் இருக்கு, அதுக்கு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்பதான் சில சமயத்தில் நம்ம ஒருவேளை வேத வசனத்தை பிரசங்கிக்கும் போது கூட நம்ம இந்த வேத வசனத்துக்கு இன்றைக்கு உயிர் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அதற்கு ஜீவன் உண்டு, அதற்கு வல்லமை உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல்
அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஸோ வேத வசனம், அந்த வேத வசனம் ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளது. அந்த வேத வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பி வரவே வராது. ஜான் ஃப்ளேவெல் அப்படின்னு சொல்லி ஒரு பியூரிட்டன் பாஸ்டர் 17th centuryல, அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது 15 வயசுல இருக்கக்கூடிய லூக் ஷார்ட் என்கிறவர் தேவனுடைய செய்தியை கேட்டார். 15 இயர்ஸ் தான் அந்த டைம்ல. அவர் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணது எதிலிருந்து அப்படின்னா 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு ஜான் ஃப்ளேவெல் அவர் பிரசங்கம் பண்றார். 15 வயதுள்ள இந்த பையன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். 15 வயதுலேருந்து அவருக்கு 100 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 85 இயர்ஸ் இந்த வசனத்தை கேட்கிறாரு. ஆனா இந்த வசனம் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 85 இயர்ஸ் கிரியை செய்யல. ஆனா அவர் 100 வயதா இருக்கும்போது இந்த வசனத்தை தேவன் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ அவர் கன்விக்ட் ஆகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 16 வருஷம் ஒரு விசுவாசியாக வாழ்ந்தார். அவருடைய வயது 116. தேவனுடைய வசனம் ஒரு நாளும் வீணாக திரும்பி வராது. அது செய்யக்கூடியதை நிச்சயமாகவே அது செய்யும். அதற்கு ஜீவனும் வல்லமையும் உண்டு. Know the power of the seed. விதையின் வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஓமை ஒருவேளை ஊழியம் செய்கிறவங்களுக்கானாலும் சரி, இல்லைன்னா ஈவன் பெற்றோர்களுக்கும் கூட இது நம்ம நிச்சயமாகவே பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஊழியம் செய்கிறவங்க வசனத்தை அடிப்படையில் பிரசங்கம் பண்ணும்போது, டீச் பண்ணும்போது நிச்சயமாகவே இதை விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, இது நிச்சயமாக கிரியை செய்யும். அதே போல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கூட சில நேரத்தில் பிள்ளைகள் வசனத்தை கேட்பாங்க. ஆனால் அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு பல நேரங்களில் நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் அதற்காக நம்ம வசனத்தை சொல்லிக் கொடுப்பதை நிறுத்தி விடக்கூடாது. வசனம் நிச்சயமாகவே கிரியை செய்யும். ஒருவேளை நீங்கள் பைபிள் ஸ்டடி எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் ஈவன் டீச்சராக இருந்து கூட சில சமயத்தில் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்து நிச்சயமாகவே ஆண்டோடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு, அதற்கு ஜீவன் உண்டு. அது ஜீவன் அளிக்கக்கூடியது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதை தான் முதலாவது இந்த பேரபிள்ல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, நோ யுவர் ஓன் சாயில். இந்த காரியத்தை நிச்சயமாகவே நாம் செய்ய வேண்டும். இந்த சாயில் அப்படின்னு சொல்லும்போது மற்றவர்களை குறித்து நம்ம யோசிப்போம். மற்றவர்களுடைய நிலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஓமையில நீங்க பார்த்தீங்கன்னா 4 விதமான நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வழி அருகே. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா கற்பாறையின் மேல், அப்புறம் முள்ளுள்ள இடங்களில், கடைசியில நல்ல நிலத்தில். இந்த 4 விதங்கள்ல விழுந்த அந்த விதையை குறித்து இந்த ஊமையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் விளக்கி சொல்றார். விளக்கி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நிலம் அல்லது கேட்கக்கூடியவங்க இல்லை நம்முடைய நிலம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நோ யுவர் ஓன் சாயில். இன்றைக்கு நம்ம மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறோம், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்.
ஈவன் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு, இல்லைனா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு, இல்லைன்னா ஒருவேளை யூத் ஃபெலோஷிப்பை நீங்கள் லீட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய திருச்சபையில் கூடிய வாலிபர்களுக்கு, அல்லது நீங்கள் ப்ரீச் பண்ணக்கூடிய உங்களுடைய விசுவாசிகளுக்கு, நோ யுவர் ஓன் சாயில், உங்களுடைய சாயில் எப்படிப்பட்டதா இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் சாயில் வழியருகே விதைக்கப்பட்ட அந்த காரியம் எப்படிப்பட்டதுன்னா, பிசாசானவன் அதை எடுத்து போடுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கடினமான ஒரு நிலம், கடினமான ஒரு சூழ்நிலை, இல்லைன்னா கடினமான ஒரு இருதயம் அப்படின்னு சொல்லலாம். ஹார்டன்ட் ஹார்ட், இல்லைன்னா ஹார்டன்ட் சாயில். ஸோ நம்முடைய நிலம் அப்படிப்பட்டதாக மாறிவிடக்கூடாது. இது பெரும்பாலும் ஒருவேளை வசனத்தை கேட்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இம்மீடியட்டா பிசாசானவன் அதை எடுத்து கொண்டு போயிடுறான். அப்படிப்பட்ட ஒரு நிலம். இன்றைக்கு வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது கூட அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதபடிக்கு நாம் ஒரு கடினமான இருதயத்தோடு இருக்கக்கூடாது. ஸோ நோ யுவர் சாயில், ஓன் சாயில். உங்களுடைய சொந்த நிலத்தின் தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை. அதை குறித்து பார்க்கும்போது 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முதல்ல இருக்கக்கூடியவர்கள் ஈவன் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் சோதனை காலத்துல பின்வாங்கி போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இரண்டாவது நிலம் எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, மேலோட்டமானதாக காணப்படக்கூடியது, சூப்பர்ஃபிஷியலா. சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், வசனத்தை கேட்கும் போது அப்படி இமோஷனலா உணர்ச்சி வசப்படக்கூடிய விதத்துல அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த உணர்ச்சி வசப்படுதல், அந்த இமோஷனலாக வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அது பெர்மனண்டா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதாக இல்லை. அந்த எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு நம்ம செய்தியை கொடுக்கிறதோ, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு செய்தியை ஏற்றுக்கொண்டு நம்ம அதற்கு கீழ்ப்படிய முயற்சிப்பதும் நிச்சயமாகவே அது பெர்மனண்டா நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடிய விதத்துல இருக்காது. அது தற்காலிகமானது. அந்த இரண்டாவது நிலத்தை குறித்து இயேசுவானவர் சொல்லும் போது, வசனத்தை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அது தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடினால, அதனால்தான் அந்த நிலத்தை குறித்து என்ன சொல்றேன் அப்படின்னா, சூப்பர்ஃபிஷியல், மேலோட்டமாக. முதலாவது நாம் பார்த்தது கடினமான ஒரு இருதயம் அல்லது கடினமான நிலம். அடுத்தது நம்ம பார்க்கிறது சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடியது, மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலம் அல்லது இருதயம். இன்றைக்கு உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் அப்படி இருக்கவே கூடாது. உணர்ச்சி வசப்படக்கூடிய விதத்துல இருக்கக்கூடாது. சத்தியத்தை அறிந்து அது நிச்சயமாகவே நமக்குள்ள வேர்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசாசானவன். ஸோ அதை நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஈவன் ஒருவேளை மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நம்ம கூட பிசாசானவன் அந்த வார்த்தையை எடுத்து விடாதபடிக்கு, நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த இடத்துல சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோதனை காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டங்கள் வரும்போது, இந்த சோதனை அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை பாவத்துக்குள்ளாக தள்ளக்கூடிய அந்த சோதனை அல்ல. கஷ்டங்கள் வரும்போது, சில நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வரக்கூடிய போராட்டங்கள் வரும்போது அப்படியே பின்வாங்கி போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மூன்றாவது இந்த ஓமையில இயேசுவானவர் சொல்லக்கூடிய அந்த சாயிலை குறித்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதை குறித்து 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹார்டன்ட் சாயில், கடினமான ஒரு நிலம்.
அடுத்தது சூப்பர்ஃபிஷியல் சாயில், மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். மூன்றாவது சோக்ட், நெருக்கப்பட்ட விதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலம். அது எப்படிப்பட்ட விதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா உலக கவலை அப்படின்னு சொல்லி வரும்போது, அடுத்தது ஐஸ்வர்யம், சிற்றின்பங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் வரும்போது அந்த டைம்ல அவைகளால நெருக்கப்பட்டு அதற்கு பின்னால போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நோ யுவர் சாயில், நோ யுவர் ஓன் சாயில். இந்த ஜீவன் உள்ள வல்லமையுள்ள வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு விதைக்கும் போது, சொல்லும் போது, பிரசங்கிக்கும் போது நம்முடைய ஓன் சாயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து அறிவது ரொம்ப நல்லது. நான்காவது நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இந்த சாயில குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிசப்டிவ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலம், நெருக்கப்பட்ட ஒரு நிலம் கிடையாது. அதே போல மேலோட்டமான ஒரு நிலம் கிடையாது, கடின உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலம் கிடையாது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாயில், ரிசப்டிவ் சாயில். அது அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. இதற்கு முன்பாகவும் நம்ம பார்த்தோம், ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, ஆனா அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்றாங்க, சோதனை வரும்போது பின்வாங்கி போறாங்க. அடுத்தவங்களும் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, ஆனா உலக கவலை, உலக சிற்றின்பம், உலக ஐஸ்வர்யம் இப்படின்னு போகும்போது அவங்க அதுல நெருக்கப்பட்டு அது பலன் கொடுக்காம போயிருது. இறுதியாக நீங்க பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்தும் பொறுமையோட பலன் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இதுல உங்களுடைய சாயில், உங்களுடைய நிலம் எப்படிப்பட்டதா இருக்கு? நல்ல நிலமா இருக்குதா? வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை வசனத்தை நம்முடைய இருதயத்துல காத்து அது பொறுமையாய் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குதா? மூன்றாவது நாம் இந்த பகுதியில பார்க்கக்கூடியது என்னன்னா, நோ யுவர் ஹியரர்ஸ் சாயில். இப்போ முதலாவது நம்மளுடைய ஓன் சாயில் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை அதை அறிந்து கொள்ள வேண்டும். விதைக்கும் போது, பிரசங்கிக்கும் போது, டீச் பண்ணும்போது. அடுத்தது நம்முடைய ஓன் சாயில் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய இருதயம் வேத வசனத்தினால நிறைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வேத வசனத்தின்படி நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சாயில் குட் சாயிலாக இருக்க வேண்டும், நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அதுவும் ஏற்றுக்கொள்ள, ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நோ யுவர் ஹியரர்ஸ் சாயில். இப்போ நம்ம ஒருவேளை இந்த வசனத்தை விதைக்கக்கூடிய சூழ்நிலையில கேட்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? இப்படிதான் இருப்பாங்க, இந்த 4 விதங்கள்ல தான் இருப்பாங்க. இதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் சில நேரத்துல நம்ம விதைக்கிற வசனம் அது உண்மையாகவே பலன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்வோம், ஜெபிப்போம், அதற்கான ஆயத்தங்கள் செய்வோம். ஆனா அது சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விதத்துல அதனுடைய விளைவுகள் இருக்காது. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன்ல, 85 இயர்ஸ், ஆனால் 85 இயர்ஸ் கழிச்சு 100 இயர்ஸ்ல இருக்கும்போது இந்த வசனத்தை ஆவியானவர் நினைவுபடுத்துகிறார். அந்த டைம்ல இந்த லூக் ஷார்ட் என்பவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு சாயிலுடைய தன்மையை நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான், ஒவ்வொரு டைமும் நம்ம பிரசங்கிக்கும் போதோ அல்லது டீச் பண்ணும் போதோ, பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும் போதும் நம்ம அதற்கு ஏற்ற விதத்துல நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையோடு இருக்க வேண்டும். அடுத்தது முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, விதைக்கும் போது அந்த வெவ்வேறு நிலையில அந்த நிலம் இருப்பதனால
நாம் தேவனையே சார்ந்து அவரையே நம்பி நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம பேசும்போது கூட இந்த நிலங்கள் இப்படிப்பட்டவைகளாக இருப்பதனால இப்படிப்பட்டவர்களை முன்னிறுத்தி ஜெபித்து நம்ம பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லும் போது நிச்சயமாகவே சில பேர் அங்க இந்த விதைத்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதை பார்த்து தான் இயேசுவார் இந்த ஊமையை சொல்றாரு. ஜனங்க அதை அழகா ரிலேட் பண்றாங்க. ஸோ ஜீசஸ் டைம்ல முதலாவது விதையை விதைப்பாங்க. அதற்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த நிலத்தை உழுவாங்க. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலை வேற. முதலாவது நிலத்தை உழுந்ததுக்கு அப்புறம் தான் விதையை விதைப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அப்படி இருந்தது. அது நமக்கு இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கு. எந்த விதத்துல புரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கு அப்படின்னா, நம்முடைய வேலை கண்டிப்பாக வசனத்தை விதைக்கக்கூடிய வேலை தான். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக 4 விதங்கள்ல நிலங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற விதத்துல விதைக்கணும். ஆனா விளைய செய்கிறவர் அவர் தான். அந்த நிலத்துல அந்த ஏர் உழும்போது அப்படியே அந்த நிலம் நல்ல நிலமாக மாறி பலன் கொடுக்கக்கூடிய விதத்துல வரும். அதே போலதான் வசனத்தை நம்ம சொல்றோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, இல்லைன்னா சண்டே ஸ்கூல்ல, இல்லைன்னா பைபிள் ஸ்டடியில், இல்லைன்னா டீச் பண்ணுறது, இல்லைன்னா ப்ரீச் பண்ணுறது, வசனத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியையை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்யும்போது நிச்சயமாகவே அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் ஜெபித்து தேவனையே சார்ந்து சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த வசனத்தை நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஊழியத்தை தேவன் நமக்கு எப்படிப்பட்ட விதங்கள் நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட விதங்கள்ல செய்ய நம்மை அழைக்கிறார். Know the power of the seed. விதையின் வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது know your own soil. சில சமயத்துல அதை நம்ம பொருட்படுத்துவதே கிடையாது. அதையும் நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு know the hearer soil. உங்களை கேட்பவரின் நிலத்தின் தன்மையையும் அறிந்து கொள்ளுங்கள். அப்படி அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே இயேசுவானவர் இந்த ராஜ்யத்துக்குரிய செய்தியை பிரசங்கித்து வந்தது அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது போலவே இந்த நற்செய்தியை கேட்கிறவர்களுக்கும் அது நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஊமையில பார்க்கக்கூடியது போலவே அது நல்ல நிலத்துல விழுந்த விதை ஆண்டோடைய வசனத்துல வேர்கொண்டு நல்ல மரமாக வளர்ந்து ஆவிக்கேற்ற விதத்துல கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இததான் நம்ம இந்த உவமையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இந்த உவமையின் மூலமாக கூட இயேசுவானவர் நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த உவமை. இந்த உவமை நமக்கு நல்ல டீச் பண்ணக்கூடியவங்க, ப்ரீச் பண்றவங்களும் முக்கியம் என்பதையும் நமக்கு காண்பிக்கிறது. அதே போல குட் ஹியரிங், குட் டீச்சிங், குட் ப்ரீச்சிங்கும் அவசியம். அதே போல குட் ஹியரிங் அதுவும் அவசியம் என்பதை காட்டுகிறது. ஆனால் சில நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வரும். என்ன சோதனை வரும்னா, சில நேரத்தில் நான் வசனத்தை தான் நான் பிரசங்கித்து கொண்டே வரேனே, டீச் பண்ணி கொண்டே வரேனே, எந்த ஒரு பலனையும் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் நம்ம. ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு நிச்சயமாகவே இதை நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம். வசனத்துக்கு மேலே வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே கூடாது. வசனம் இல்லாமல் நம்ம வேறு எதையுமே சொல்லவும் கூடாது. தேவனுடைய வார்த்தை வல்லமுள்ளது, ஜீவனுள்ளது. அதை சரியாக நாம் சொல்லிக் கொடுப்போம். அதை நற்செய்தியாக அறிவிப்போம். தேவன் உள்ளங்களை ஆயத்தம் செய்து அவருடைய டைம்ல அதை மிகுந்த பலனுள்ளதாக மாற்றி தருவார். ஜெபிக்கலாமா?
நீ தந்திருக்கக்கூடிய உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். முழு வேதாகமத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க சுவாமி. இது பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. அதை விசுவாசித்தவர்களாக தொடர்ந்து இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்க, சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்யும்போது எங்களுடைய இருதயமும் நல்ல நிலமாக காணப்பட உதவி செய்யுங்க. அதே போல கேட்கிறவர்களும் நல்ல நிலமாக இருப்பதற்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் உம்மை விசுவாசிக்கவும், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய நாங்கள் முழுவதுமாக உம்மை சார்ந்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. Dr. Ebi will continue his teaching series from the book of Luke. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we meet you again, have a blessed week. Bye.